ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுக்கு தாவும் விவகாரத்தில் முதல்வர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த மதிமுக எம்பி துரை வைகோ திமுகவை மறைமுகமாக விளாசினார். அதிமுக அமைச்சர் ராஜினாமா பண்ணிருக்காருங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர் உதயகுமார் வந்து இவர்களுடைய சொத்துக்கள்லாம் அதிகமாக சம்பாதிச்சு இது மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, இன்னொரு இயக்கத்தில் இருக்கிற இதை பத்தி நான் சொல்றது நல்ல ஆரோக்கியமானது கிடையாது. ஆனால் மொத்தத்தில் என்னன்னா, ஒரு இயக்கத்தில் பணியாற்றுறவங்க அந்த இயக்க தலைமையின் மேல ஒரு அதிருப்தியோ இல்ல அந்த இயக்க கொள்கைகளுக்கு ஒரு புறம்பா அந்த இயக்கம் செயல்படுதுன்னா பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஒரு இயக்கத்தில் இருக்கவங்க அதில் ராஜினாமா செய்யறது அது வந்து ஒரு இது. இப்போ எங்கள் கட்சியில் தான் ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க. எல்லா இயக்கங்களையும் ஒரு காலகட்டத்தில் ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக வெளியே போகிறாங்க. அது நம்ம வந்து தவறு எதுவும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து இப்போது ஒன்றே ஒன்று என்னென்னா, தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் பிற இயக்கங்கள்லேருந்து அவங்க வந்து இந்த மாதிரி ராஜினாமா பண்ணுறாங்க, குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்கும் இது பண்ணுறாங்க, அது ஒரு குதிரை பேரம் நல்லா சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் இது போன்ற செயல்பாடுகளில் எந்த இயக்கம் செய்யாமல் இருந்தாங்க? நான் குறிப்பாக சொல்லலை, கடந்த கால வரலாறு, தமிழக அரசியல் வரலாறுல இது போன்ற செயல்பாடுகளில் எந்த இயக்கம் தான் செய்யாமல் இருந்தாங்க? இப்போ திடீர்னு வந்து இது மாத்திரம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்போட நீங்கள் இன்னொரு கட்சியில் இருந்து அந்த கட்சி மூலியம் ஒரு பதவியை வாங்கிட்டு அந்த பதவியை வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்கு எதிராக நீங்கள் செயல்படுறதோ இல்லை சட்டமன்றத்தில் போய் வாக்களிக்கிறதோ அது தவறு. அது குதிரை பேருன்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் அந்த கட்சியில் தான் வந்து அந்த உறுப்பினர் அந்த சட்டமன்ற பதவியை அதை ராஜினாமா பண்ணிடுறாங்க. அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போய் சேரும்போது அது அவரவருடைய உறுப்பு இதாக பார்க்கணும். எங்கள் இயக்கத்தில் நடந்திருக்கு. 2006 இதில் வந்து எங்கள் கட்சி சின்னத்தில் ஜெயிச்சாங்க. ஆனால் சில மாதங்கள்லேயே பொறுத்த வரைக்கும் உடனே அவங்க ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த ஒரு பை எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் அந்த இன்னொரு கட்சி சின்னத்தில் நின்று அவங்க ஜெயிச்சாங்க. இது காலங்காலமாக நடந்துக்கிறதா? இன்னைக்கு திடீர்னு அது புதுசாக சொல்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் வந்து பாலியல் குற்றச்செயல் வந்து அதிகரிச்சு வருது. இப்போ சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கவே கூடாது. அது கடந்த காலங்களில் கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு, இந்த ஆட்சியிலே அது தொடருது. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 24 மணி நேரம் 48 மணி நேரம் கைது பண்ணிடுறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க. அதில் எதுவுமே தொய்வு கிடையாது. அதே வேளையில் இது போன்ற சம்பவங்கள் வந்து அதை குறைக்கணும். கண்டிப்பாக நடக்கக்கூடாது. அதுக்கு வந்து இன்னைக்கு தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் சிங்கப்பெண் அதிரடி படையின்னு ஒரு பெண்களுக்காண்டி குழந்தைங்களை ஒரு உறுதி செய்யறதுக்காண்டி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்னை, மதுரை, திருச்சி போன்ற நகரங்கள் அதை துவக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற அந்த சிங்கப்பெண் அதிரடி படையை இது பண்ணி பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. நீங்க நடந்த 6-7 சம்பவங்கள்ல 2-3 சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தை அவர் செஞ்சிருக்கிறாங்க. வெளி மாநிலத்திலேருந்து இங்க பொழப்புக்காண்டி வேலைக்காண்டி வரவங்களை வந்து கண்காணிக்கணும். குறிப்பா அவங்களை ஈடுபடுத்துகிற அந்த உரிமையாளர்கள் அவங்களுடைய பதிவேடு வச்சு அவங்களுடைய பேரு, விலாசம் எல்லா ஏதாவது பின்னணி இருக்கா அதெல்லாம் விசாரிச்சுட்டு வைக்கணும். காவல்துறை அதில் அதிக கவனம் செலுத்தணும் தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கு. விவசாய கடன் தள்ளுபடி பற்றி என்ன? அதாவது தேர்தல் வாக்குறுதிகளில் விவசாய கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும்ங்கிற ஒரு தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தது வாஸ்தவம் தான். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை கருதி முதலமைச்சர் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் முதல்ல வந்து சிறு குறு விவசாயிகளுடைய 50,000 வரைக்கும் இருக்க கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து என்னன்னா, எல்லா விவசாயிகளுடைய கடனும் மொத்தமாக தள்ளுபடி செய்யணும், நீங்கள் தேர்தல் வாக்குறுதி அப்படிதான் சொல்லியிருந்தீங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அது எல்லா விவசாயிகளுடைய ஒரு வேண்டுகோளாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை தமிழக அரசாங்கம், குறிப்பாக நம்முடைய நிதியமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட ரெவென்யூ டெபிசிட் அது கிட்டத்தட்ட 78,000 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடனை சேர்த்தாங்கன்னா அரசாங்கத்துடைய மொத்த கடன் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி. இது தமிழ்நாட்டு வரலாறுலேயே இவ்வளோ தூரம் வந்து ஒரு கடனாக இருக்கட்டும் இல்லை ரெவென்யூ டெபிசிட்டாக இருக்கட்டும் இவ்வளோ தூரம் இருந்தது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கத்துடைய பல திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் நீங்கள் தமிழக வெற்றி கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க வந்து இன்னைக்கு அப்படியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாயிகளுடைய வேளாண் கடன் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. ஏற்கனவே 50,000 சொல்லியிருந்தோம், இப்போ 75,000 ரூபா நாங்கள் அந்த வேளாண் கடன் வரைக்கும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய
பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய கருத்தை கேட்டீங்கன்னா இன்னைக்கு 75,000 தான். ஆனால் காலப்போக்கில் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு கிடையாது, நாடே கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதுலே பாதிக்கப்படுற துறைன்னு பார்த்தீங்கன்னா அது வேளாண் துறைன்னு தான் சொல்ல முடியும். விவசாயிகளுக்கு அவங்களுக்கு விளைச்சலும் வர்றதில்லை, அப்படியே விளைச்சல் வந்தாலும் போதிய விலையும் கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி வருஷம் நஷ்டமடைகிற ஒரு துறை பார்த்தீங்கன்னா வேளாண் துறை. அவங்களுடைய நியாயமான கோரிக்கை வேளாண் கடன் முழுமையாக அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற நியாயமானவர் தான். காலப்போக்கில் அந்த விவசாயிகளுடைய கடனையும் முழுமையாக ரத்து பண்ணுறது தான் அது ஒரு நியாயமான கோரிக்கை நான் பார்க்குறேன் நான்.